தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அறிவுசார் தமிழறிஞர் கூடியுள்ள அவைக்கு என் பணிவான வணக்கம். கொங்கு தமிழ் இனிமைதனில் மாங்கனியின் சுவை சேர்க்க கவியரங்க தலைமையேற்றுள்ள தமிழறிஞர் ஐயா பூவா ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா அவர்கள் முற்றுகைக்கு புறப்படுவார் தமிழ் பலகை வைக்காத கடைகளை தேடி. மற்றொரு நாள் தமிழில் அர்ச்சனை வேண்டுமென ஏற்றிடுவார் உண்ணா நோன்பு. சிறகடித்து பறக்கும் அவர் தமிழ் தொண்டு சிறந்திடவே சிரம் தாழ்த்தி வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இவ்விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் தலைவர் மற்றும் விழா குழுவினருக்கும் வணக்கம். இதில் நான் என்னையும் அறிமுகம் செய்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன். நான் கோவையில் இருந்து வந்தாலும் பழைய சேலம் மாவட்டத்தில், இப்போது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள சேந்தமங்கலம்தான் எனது சொந்த ஊர் என்ற அளவிலும், நான் தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில் பணியாற்றினேன் என்ற அளவிலும் முடித்துக்கொண்டு, நிலம் வாழ்வியல் வளம் என்பதை பற்றி கவிதையை வாசிக்கிறேன். நிலம் பொழுது இரண்டும் முதல் எனப்படுமென முன்னோர் வகுத்ததை சொன்னார் தொல்காப்பியர். நிலம் பொழுது இரண்டும் முதல் எனப்படும். நிலம் எனும் பூமித்தாய் நலத்துடனே நாம் வாழ சுட்டெரிக்கும் சூரிய வெப்பம் கச்சிதமாய் நாம் பெறவே மூன்றடுக்கு சேலைதனை தான் உடுத்தி காத்திட்டாள். முதல் சுற்று சுவாசக்காற்று, அடுத்ததுவோ ஓசோன் காற்று. வெற்றிடமாய் மூன்றாம் சுற்று குற்றமின்றி போர்த்தி நின்றாள். கொத்தாய் உயிரினங்கள் 10 லட்சம் இங்கே, 10 லட்சம் இங்கே, அத்தனையும் காத்து நிற்கும் ஓசோன் படலம். தொழிற்புரட்சி செய்வோமென தொடங்கியதே அழிவு புரட்சி. தினந்தோறும் வெளியேறும் தீது தரும் கரியமில ஆக்சைடுகள் தோதாய் போர்த்தியிருந்த ஓசோன் சேலைதான் ஓட்டையிட்டு கிழிந்ததனால் ஓங்குதடா புவி வெப்பம். 1 டிகிரி வெப்பமேற 1 மணியில் உலகை விட்டு ஓர் இனம் ஒழிகிறதாம். வரும் துன்பம் வகை அறிந்தும் ஒரு சிறிதும் மாறா மனித இனம் பெருந்துயரம் உற்று உணர்ந்து உருக்குலைந்து பனிச்சிகரம் வருந்தி அழும். பெருந்துயரம் உற்றுணர்ந்து உருக்குலைந்து பனிச்சிகரம் வருந்தி அழும். முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாளையென 5 வகுத்தார் அறிவின் மிக்கோர். தண்டமிழ் கவி கம்பனே தண்டலை மயில்கள் எங்கே, தாமரை விளக்கம் எங்கே, வயலும் வயல் சார்ந்த மருதம் மாறி இன்றிங்கே மனைகள் வீற்றிருக்கும் மாதோ. ஓங்கி வளர்ந்திருக்கும் மூங்கில் காட்டில் முழங்கி வலம் வரும் யானை கூட்டம். மூங்கிலை உணவாய் ஏற்று முடிவினில் கழிக்கும் சாணம் தேடி வரும் பட்டாம்பூச்சிகள் கூடி கொண்டாடி கிளறி காடெங்கும் மகரந்த சினை பரப்பி
பெருக்கிடும் மரங்களின் இனத்தை, வளர்த்திடும் அடர்வனத்தை. காடுகள் வளராது மழை ஏது மனிதா, பாடிடும் பட்டாம்பூச்சி குறிஞ்சி நிலத்தில் கூறிடும் வாழ்க்கை பாடம். நாடியே நீ நடந்தால் மனிதா நலம் பெறும் வாழ்வியல். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என நில வளம் காக்க, நீர்நிலை பெருக்கிட, பாராண்ட மன்னனுக்கு சீர்நிலை உணர்த்திய கூர்மதி புலவர் அன்றே வாழ்வியல் நலம் என்றும் ஏர்முனையில் என்றுரைத்தார். வாழ்வியல் மாறியது இன்று. தாழ்வில்லா வளம் இருந்தும் ஏழைகள் பசி போக்க வாழும் வழி காணவில்லை. சூழ்ந்திட்ட உலகப் பொருளாதாரம் சூதன்றி வேறில்லை, இதுவே ஆதாரம். ஏழை மக்கள் பசி போக்க வாழும் வழி காணவில்லை. சூழ்ந்திட்ட உலகப் பொருளாதாரம் சூதன்றி வேறில்லை, இதுவே ஆதாரம். சொல்லாமல் விட்டிடலாம் நெல் விளைத்த காலத்தில் யானை கட்டி போரடித்த நம் பாட்டன் பெருமைதனை. அகழ்வாரை தாங்கும் நிலமென்று சொன்னான் ஐயன் வள்ளுவன். தாங்கும் நிலம் என்றால் தாங்கி நிற்கின்றது என்றே பாங்காய் பொருள் கொண்டோம். குடும்பத்தை தாங்குதல் என்றால் குடும்பத் தேவைகள் அனைத்தும் திறமாய் ஈட்டி துணையாய் நின்று காப்பது என்பது வாழ்வியல் வழக்கு. தோண்டும் போதெல்லாம் தன் மடி சேர்த்த எண்ணற்ற வளங்களை மண்ணுயிர்க்கு வழங்கும் மகிமையினாலே அகழ்வாரை தாங்கும் நிலம் என்றாரோ தகைசால் பேராசான். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பியே வள்ளுவன் வகுத்த வழி வலுவாமல் செல்லுதலே வாழ்வியலில் நலம் பெற்று தாழ்வின்றி வாழும் வழி. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பியே வள்ளுவன் வகுத்த வழி வலுவாமல் செல்லுதலே வாழ்வியலில் நலம் பெற்று தாழ்வின்றி வாழும் வழி. நன்றி, வணக்கம்.